அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பதிவு பேராவரணி தொகுதிக்கு, அதாவது பேராவரணி தொகுதியில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து திமுக போன தடவை வெற்றி பெற்றுச்சுங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை 90% நிறைவேற்றலைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. குறிப்பாக சொல்லப்போனால் புதுப்பட்டினம் டெல்டா பீச்சில் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இல்லை, இன்னும் புதுக்கோட்டை மாவட்டம் அதை சுற்றி உள்ள அனைத்து ஊர்களிலும் சுற்றுலாத்தலம் இல்லாமல் மக்கள் இயங்கிக் கொண்டு தன்னுடைய மன உளைச்சலை எப்படி தீர்த்து கொள்வது என்று தெரியாமல் இருந்த சமயத்தில் இந்த புதுப்பட்டினங்கிற டெல்டா பீச்சு நம்ம மெரினா பீச் மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு துறைமுகமாக இருந்துச்சு. அதை மக்கள் லைக் பண்ணி நிறைய வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கே பாத்ரூம் வசதியோ கரண்ட் வசதியோ ரோடு வசதியோ இல்லைங்க. இதுபோல் அத்தியாவசியமான தேவைகளை சரி செய்து தருவதாக பார்வையிட்டு அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்ததாக சொல்கிறார்கள். 5 ஆண்டுகள் கடந்து விட்டன, இன்னும் எந்த ஒரு செயல்பாடும் நடக்கவில்லை. அதனால் உங்களால் செய்ய முடிஞ்சால் வாக்குறுதி கொடுங்க, இல்லாட்டி வாயை பொத்திக்கிட்டு இருங்க. மீண்டும் நீங்கள் நிற்கக்கூடிய காரணம், இங்கே கடலோர பகுதியில் இந்த பேராவணி தொகுதி மற்றும் சில தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் எப்படி மதவாத கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அப்படி என்று தெரிஞ்சு நாம் சும்மா வாயால் வடை சுடுவோம், எப்படி ஓட்டு உழுவணும்னு நினைக்கிறீங்க. கோபத்தில் ராம ஆண்டா என்ன ராம ஆண்டா என்னன்ற கோபத்தில் ஓட்டை மாற்றி போட்டு போகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டுமானால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இல்லைன்னு சொன்னால் பின் விளைவுகளை சந்திப்பீர்கள், தோல்வியை சந்திப்பீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை செய்து கொண்டு, நீங்கள் பணம் கொடுக்கறத மொத்தமாக யார்ட்டாச்சும் கொடுத்துடாதீங்க. அப்படியே கொடுக்குறா இருந்தால் கூட பணம் கொடுக்காம அந்த தொகுதியில் உள்ள சின்ன கிராமங்கள், ஏழை எளிய மக்களுக்கு இப்படி எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உதவுங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், போன தேர்தலில் நான் பார்த்த விஷயம், பகலில் திமுகவுக்கு ஓட்டு கேட்ட வந்தவர் ராத்திரியில் பணத்தை கொடுத்து அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டார். அப்படிப்பட்டவர்களெல்லாம் திமுகவில் இருக்கிறார்கள் என்று எச்சரித்துக் கொண்டு கவனமாக செயல்படுங்கள். நல்லதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும்.